உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். உலகமெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்வதற்கு ஆதன் செயலியை இன்றைய டவுன்லோட் செய்யுங்கள். செயலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு நேர்காணல்களை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறார். ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆண்டு குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? எல்லாம் இங்கே பாருங்க, ஒரு ராசிக்கு குரு வந்து எங்கே அமர்றார், எந்த வீட்டை பார்க்குறார், அதை பொறுத்து தான் பலன்கள். சரிங்களா? அந்த வகையில் குரு ஒரு சுபகிரகம். நல்லவன் எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வோம். கெட்ட இடத்துல அமர்ந்தாலும் மினிமம் நன்மையாவது செஞ்சிருவார். அந்த விதத்தில் 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு விதத்தில் நன்மையை செய்வார். 12 ராசி நேயர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சில இடங்களும் உண்டு. சரிங்களா? அவங்க ஒவ்வொரு ராசிக்கு எங்கே அமர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம விரிவாக பார்த்துருவோம். சரிங்களா? 2024 குரு பயிற்சியில் முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் சார்? சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அதனை அடுத்ததாக கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். துலா ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசிக்காரங்க, பாதியை சொல்லிட்டோம் இல்லையா? இந்த 6 ராசி நேயர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது துலாமும் தனுசும் குரு பயிற்சியில் பொறுத்த மட்டிலும். சரிங்களா? பொதுவாக குரு பயிற்சியில் இந்த ஒரு கடவுளை வந்து வழிபட்டா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த ஆண்டு குரு பயிற்சியில் எந்த கடவுளை வந்து வழிபடலாம் சார்? பொதுவாக கடவுள் வழிபாட்டை காட்டிலும் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா பயிற்சிகளுக்கும் கடவுள் வழிபாடு ரெஃபர் பண்ணுறது வழக்கம். குரு வந்து ஒரு ஒழுக்கத்தை குறிக்கின்ற கிரகம். நம்ம செய்கிற வேலை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒழுக்கமாக இருந்துக்கிட்டோம்னாலே அதுவே தலை சிறந்த பரிகாரம். சரிங்களா? ஏன்னா குரு வந்து ஒரு நல்ல மனிதர். இப்போது நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, நான் குருன்னா நீங்கள் உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். அப்போது என் முன்னாடி நீங்கள் நல்லவராக இருந்துக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம். அப்போ யாருக்கும் தீமை நினைக்காம நல்ல சிந்தனைகளோடு இருந்தீங்கன்னா அதுவே தலை சிறந்த பரிகாரம். அதை தாண்டி குரு தட்சிணாமூர்த்தி தான் இவருடைய நவகிரக குருவினுடைய அதிதேவதை. ஆக சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடணும்னு நினச்சா நீங்கள் வழிபட்டுக்கிடலாம். ஓகே சார், மேலோட்டமான விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ 12 ராசிகளுக்கும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி எந்த மாதிரி அமையும் சார்? ஒரு பொற்காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இது நாள் வரையிலும் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு கூட ஒரு நல்ல குட் பீரியட். திருமண அமைப்பெலாம் கைகூடி வந்துடும். அதனை அடுத்ததாக எக்கனாமிக்கலாக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வை கொடுக்குற காலகட்டம். சரியாக சம்பாதனை இல்லை, எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியல அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த சேமிப்பு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இந்த வருஷம் வச்சுருவாங்க. இந்த குரு பெயர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட 12 மாத காலகட்டம். இந்த மே 1ஆம் தேதி அதை ஆரம்பிக்குதுங்க. இதிலிருந்து எக்ஸாக்டாக 1 இயர் வந்து குரு ஒரு அற்புதமான முறையில் பொருளாதார வளர்ச்சியை இவங்களுக்கு கொடுப்பார். அந்த விதத்தில் பொருளாதாரத்துக்கு சிறப்பு. தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு டவுனாக இருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே மாறி போயிடும், தலைகீழ மாறி போயிடும். ஆக மொத்தத்தில் பொருளாதாரத்துக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் மேசராசி நேயர்களுடைய காட்டில் மழை தான் இந்த வருடம். சரிங்களா? அதே போல் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும். புத்திரபாக்கியமும் சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை குறைஞ்சி போயிருங்க. ஆல்ரெடி வந்து கணவன் மனைவி பிரச்சனை, மாமியாரோட பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி குடும்பம் ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுற காலகட்டம். கடன் அமைப்புகள்லாம் குறைஞ்சி போயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி உங்கள் காட்டில் நீங்களே ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பர்டிகுலராக கடந்த காலங்களில் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஹைலி மெடிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதெல்லாம் பார்த்து பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிற காலகட்டம். ஆல்மோஸ்ட் எல்லா விதத்திலும் மேசராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில், வேலை, குடும்பம் எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா ஓவராலாக குட் பீரியட் தாங்க. சரிங்களா? நெகட்டிவ்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே சார், இந்த வருஷம் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து குரு பெயர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும் சார்? அவங்களுக்கான நன்மைகள் என்ன? அதாவது நன்மைகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த வருடம்லாம் ஏன்னா 12 மாதம் வந்து குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த 12 மாதம் எப்படி இருக்குன்னா கடந்த 12 மாதத்தை விட செலவுகள் குறையும். அது ஒரு வகையில் பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா விரயஸ்தானத்திலேருந்து ஜென்மத்துக்கு வராது. இது ஜென்மகுரு, அந்த அளவுக்கு சாதகம் கிடையாது. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஒரு புள்ளி வச்சு தான் நடக்கும். என்னென்னா ஒரு பதட்டத்தோடு நடக்கிறது, ஒரு பிரச்சனைக்கு பிறகு நடக்கிறது. அந்த மாதிரி முதல் அமைப்பாக திருமணத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகிடும். திருமண அமைப்பு கைகூடி வந்துடும். மெடிக்கல், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கல, பிசிஓடி கட்டி இருந்தது, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னு மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, பர்டிகுலராக குழந்தைக்காக
மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை கிடைச்சா அதுக்கு முன்னுக்கு ஒரு முறை போயிட்டு வந்து குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது. ஒரு பொங்க வச்சு சாமியை வம்சவிருத்தி கிடைச்சிடணும் அப்படின்னு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுறது ரொம்ப நல்லது. அப்போ திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்வின் 2 ஆதாரம் கிடைச்சிரும், வேலையும் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி என்னதான் ஜென்ம ராசிக்கு வந்தாலுமே கூட சில அவருடைய பார்வைகள் நன்மையை செய்யும். அதே போல் தொலைதூர நீண்ட நாளாக போயிட்டு நேர்த்தி கடன் வச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த கோவில் வந்து தொலை தூரத்தில் இருக்க, வருடத்தில் ஒரு முறை தான் போக முடியும், இந்த வருடம் போயிட்டு நேர்த்தி கடன்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். உயர்கல்வியில் இருந்த அந்த தடைகள்லாம் விளைகிறோம் இந்த காலகட்டம். யாராவது ஜாப்ல இந்த வேலை பிடிக்கலைங்க, இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பீரியடில் கட் பண்ணிட்டு நியூ ஜாப்ல போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கட் பண்ண அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த இடமாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகிற ஒரு நல்ல காலகட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை தான் ரிஷபராசினியர்களுக்கு. தீமைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் சார் ரிஷபராசிகளுக்கு? அதாவது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன், ஒரு 2 போனோமா பொண்ணை பார்த்தோமா அப்படி நடக்காது. எல்லாமே முடிச்சு பத்திரிக்கை அடிக்கிறதுல இருங்க வெயிட் பண்ணுங்க, ஏதோ மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் தண்ணி அடிப்பாராம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற படமே கூட பார்க்க மாட்டார், அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து கொடுத்து எல்லா நன்மைகளும் நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ப்ரெஷர் அதிகரிக்கும், மைண்ட் ப்ரெஷர் அதிகரிக்கும். அது தொழில்னு எடுத்துக்கலாம், குடும்பத்தில் எடுத்துக்கலாம், வேலையில், எல்லாவற்றிலுமே. அதாவது மன திருப்தியாக நான் பண்ணிட்டு வந்தேன்ப்பா, விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதை செஞ்சு முடிக்க நான் பட்டம்பாரு பாடு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அந்த மாதிரி மன அழுத்தம் அதிகரிக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுபகாரியம் எல்லாமே தடப்பட்டு தான் நடக்கும். ஹெல்த்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், சரிங்களா? உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். பொருளாதார ரீதியாக தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த பீரியடில் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய பொருளாதாரத்தை கொடுக்குற அமைப்பில் இல்லை. நல்ல வேளையாக 11ல் இருக்கிற ராகு சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் அவசர முடிவுகள், திடீர் முடிவுகள் வந்து எடுத்து அகலக்கால் வச்சிடக்கூடாது. என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு நலம் விரும்பி அல்லது வழிகாட்டி யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அண்ணே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் எதை பண்ணாலும் இவர்கிட்ட தான் கேட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அட்வைஸ் எடுத்து பண்ணுறது நல்லது. தனிச்சு முடிவு எடுக்காமல் இருந்தீங்கனாலே போதும். பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க சார், ஆரோக்கியத்தில் அகலக்கால் வைக்காதீங்க சார். ஆரோக்கியத்தில் என்னங்க நாங்கள் அகலக்கால் வைக்க போகிறோம், நல்ல பெருசாக ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க, ஐஸ்கிரீம் பிரியராக இருப்பார், இப்போ டாக்டர் தானே பார்க்க போகிறோம், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிருவேன் அப்படின்னு அகலக்கால் வச்சிடக்கூடாது, சரிங்களா? ஃபுட் கண்ட்ரோலோடு இருக்கணும் அந்த பீரியட். ஹெல்த்து, பொருளாதாரம், இது ரெண்டுத்தில் கவனமாக இருந்துட்டா போதும். எந்த மாதிரி கடவுளை வந்து ரிஷபராசினியர்கள் வந்து வழிபடலாம்? அதாவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்ட வேண்டியது என்னென்னா, தெய்வத்தை வழிபட்டாலும் நம்மளுடைய சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இது நீங்கள் 12 ராசியில் குரு எங்கே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் எதுக்காக தனித்தனியாக இந்த இடங்களில் கஷ்டம் வரும்னு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அகலக்கால் வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ என்ன சொன்னால், பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும்னு சொன்னேன். அப்போ கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது குறைச்சிக்கிடுங்க. தொழிலில் பெருசாக கடன் வாங்கி முதலீடு பண்ணுறது குறைச்சிக்கிடுங்க. வருமானமே இல்லாத இடத்துல தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறத குறைச்சிடுங்க. அப்போ நம்மளுடைய அந்த முதலீட்டு எல்லைகளையும் கடன் வாங்குறதையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே தலை சிறந்த பரிகாரம். தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை எதை வேணாலும் வணங்கிட்டு போங்க சார். சுய கட்டுப்பாடு தான் சார் ரொம்ப முக்கியம். மனசை கட்டுப்படுத்தணும், அதான் பரிகாரம். ஓகே சார். அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வந்து எப்படி இருக்கும், நன்மை என்ன, தீமை என்ன சார்? அதாவது குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு தான் குரு வர அப்படிங்க. அங்கே வந்து அவர் வந்து முதல் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள், சரிங்களா? அதை யாரெல்லாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த பீரியட் வந்து ஒரு குட் பீரியட். தாராளமாக அழகாக கிளம்பிடலாம். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சொந்த பிறந்து வளர்ந்த மண்ணிலே இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெருசாக எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணாது. ஆனால் ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மொழி கலாச்சாரம் மாற்றம் அடைஞ்ச இடத்துல, பிறந்தது தமிழ்நாடாக இருக்கும் ஆனால் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், பிறந்தது தமிழ்நாடாக இருக்கும் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி மொழி மாற்றம், கலாச்சாரம் மாற்றம் ஆகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ணாது. இது ஒரு உட்குறிப்பு, சரிங்களா? நான் இங்கே என்ன நெகட்டிவான பலன் சொன்னாலும் அதில் நீங்கள் ஒரு 50% எடுத்துக்கிட்டால் போதும், பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரௌசர் கழன்றும், சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்பு. சுப விரயங்கள் நிறைய நடைபெறுங்க. வீடு கட்ட தடைபட்டிருந்தவங்களுக்கு வீடு கட்டிடலாம். ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்கும், அது கொஞ்சம் பழசாயிடுச்சு இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டியே மாற்றிட்டு புது வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். பெண்களுக்கு வந்து இது குட் பீரியடுங்க. பழைய நகையெல்லாம் வச்சுட்டு புது நகையாக அதை மாற்றுறதுக்கு ரொம்ப சிறப்பான பீரியட். கணவரை மேலே காசு போட சொல்லி கடனாகும், அது வேறு விஷயம், அதை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளோட படிப்பில் இருந்த அந்த தடைகள் வந்து நிதானமாக குறைஞ்சிரும். பூர்வீக சொத்துக்கள் இப்போ கைக்கு வர ஒரு நல்ல காலகட்டம். யாருக்கிட்டையாவது லோன்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் லோன்லாம் பட்டுன்னு கிடச்சிரும். ஆனால் வாங்கினே கல்யாணத்தெலாம் வச்சுக்கிட்டீங்க தாங்க 2 லட்ச ரூபா பிடிங்க, 5 ரூபா தான் வட்டி வச்சுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க, சரிங்களா? நம்ம தான் கட்ட போகிறோம்னு வச்சுங்களேன். கடன் வந்து எளிமையாக கிடைக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். உத்தியோகம் என்னாலும் வேலை போகாது, பயப்படாதீங்க. போனாலும் டக்கு டக்குன்னு வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த விதத்தில் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் தேடுறீங்கன்னா ரொம்ப சிறப்பு. உள்ளூரில் வேலை தேடாமல் வெளியூரில் வேலை தேடுறீங்கன்னா சிறப்பாக கிடைக்கும். இதெல்லாமே நல்ல குட் சிறப்பான விஷயம்தான். தீமைகள் சார்? அதிகமாக செலவு செய்வாங்க இந்த காலகட்டம். விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமான செலவுகளை தரும். அதாவது உருப்படியான விஷயத்துக்கு தான் செலவு செய்வாங்க. வீடு தான் கட்டியிருப்பாங்க, நகை தான் வாங்கியிருப்பாங்க, வண்டி தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு அது அவசியம் இல்லைன்னு இருக்கும், சரிங்களா?
இந்த நேரத்தில் கடன் வாங்கி பெருசாக சிக்கிக்கிட்டு இப்போ கட்டலைன்னா எப்போ கட்டுறது, விலைவாசி உயர்ந்துரும்னு கணக்கு போடுற அவர் வட்டி கட்டியே நம்ம முதல்ல தாண்டி போயிடுவோம் அப்படிங்கிறத கணக்கு போட மாட்டார். ஆக அந்த கடன் வாங்கி அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். அதில் கடனை ஏற்படுத்தும், ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க. இந்த இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி வந்து நிறைய மருத்துவ தொந்தரவுகளை ஏற்படுத்துகிற காலகட்டம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை. அதாவது நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருப்போம், 5 நிமிஷம் பார்த்துக்க என் மிஷினை, சூப்பர்வைசர் வந்தாருன்னா இப்போ தான் போனேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோங்க. வந்தோடனே அவர் காலையிலே போனாருங்க இன்னும் வரல அப்படின்னு போட்டு கொடுத்துருவார். சரிங்களா? அந்த மாதிரி உடன் வேலை செய்பவர்களால் சில தொந்தரவு வரும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஹெல்த்லையும் எக்கனாமிக்கலாக அகலக்கால் வைக்காமையும் பார்த்துக்கிடணும். அதான் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு பரிகாரம். என்ன அடுத்து அதான் கேட்பீங்க இல்லையா? அதான் பரிகாரம். சரிங்களா? ஓகே சார். அடுத்ததா கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்கும், அவர்களுக்கான நன்மைகள் எப்படி இருக்கும், சிக்கல்கள் வந்து எந்த மாதிரி விதத்தில் வந்து அமையும்? இந்த ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் இடத்துல 12 பாவகங்கள்லேயே 11ஆம் இடத்துல குரு வர்றதுங்கிறது ஆகச்சிறந்த மேன்மை கோச்சாரத்தில். இப்போ இவங்களுக்கு தான் வரார். சரிங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமையான நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டமத்து சனியில்னா இது வெரி கோல்டன் பீரியட் அப்படின்னு பலன் சொல்லலாம். அஷ்டமத்து சனி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கையில் ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறேன். நீங்கள் திரும்பலாம் தர வேண்டாம் தம்பி, நீங்கள் வச்சு பொழைச்சிங்க அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்கள் 80,000 ரூபா கடனில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 லட்சத்துலேருந்து 80,000 எடுத்து கடன் கட்டிட்டு 20,000 தான் நீங்கள் பயன்படுத்தி வேலை பார்க்க முடியும், இல்லை தொழில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கடனே இல்லாமல் இருந்தீங்கன்னா 1 லட்சத்தையும் பயன்படுத்தி நீங்கள் குயிக்காக பெரிய ஆள் ஆகலாம். இப்போ இவங்க வந்து முதல்ல சொன்ன கேட்டகரி ஆல்ரெடி அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அஷ்டமத்து சனினால். இந்த வருகின்ற 11ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனையை கட்டுப்படுத்துவார், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை கட்டுப்படுத்துவார், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கட்டுப்படுத்துவார். இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் எதையும் கொடுக்க மாட்டார், இருக்கிற பிரச்சனையை கட்டுப்படுத்துகிற வேலையை தான் இப்போ அவர் பார்ப்பார். உடனே 11ஆம் இடத்திற்கு தானே குரு வரார், இருக்கிறதுலேயே அதான மேன்மா, அப்போ கடகராசிக்காரங்க தானே டாப். அப்படி கிடையாது. ஆல்ரெடி நார்மலாக இருக்கிறவனுக்கு அது டாப். இப்போ அடி வாங்கிட்டு இருக்கவனுக்கு மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை எழுப்பி ஓட வேண்டும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நகர்வு கிடைக்கும், சரியான வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாமே சிறப்பான வேலை அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, கிடைக்கும். அவ்வளோதான், கிடைக்கிறதுக்கு போயிடணும். அண்ணன் நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன், நீங்கள் டபுள் எம்ஏ கூட படிச்சிருங்க, எம்பிஏ கூட படிச்சிருங்க, 10,000 சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்கும், போயிடணும். அந்த கௌரவம் பக்கம் போயிட்டீங்கன்னா சிறப்பு. சரிங்களா? அதே போல் சுபகாரிய தடைகள்லாம் இந்த காலகட்டத்தில் விளைகிறோம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம், குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். இவங்களுமே பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. வெளிநாடு அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப ஆகச்சிறந்த காலம் இது, தாராளமாக அதை முயற்சிக்கலாம். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் அப்படி இப்படி அடிக்கடிலாம் வாங்கி கிளைமேக்ஸில் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிருவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரிஞ்சு போன நட்பு வட்டாரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒன்றா வந்து சேர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது. அதே போல் நிறைய இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ ஹெல்ப் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில், அதுவே ரொம்ப மேன்மை. கை தூக்கி விடுறதுக்கான ஹெல்ப் கிடைக்கும். ஆக இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது. கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லாமே இப்போ தான் மேலே எழும்பி வருவாங்க. இந்த டைமில் புதுசாக போய் எதையும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இது வரைக்கும் ஓடாத தொழில் இப்போ ஓடும், நல்லா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முதலீடு போட்டுறக்கூடாது உள்ள தூக்கி. சரிங்களா? ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி வரும், ஆனால் வேற ஒரு ஹெல்த் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் 8ல் இருக்கிற சனி. ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது, பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக பண்ணாதீங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை அதிகரிக்கும். அதே போல் இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த மாதிரி தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடகராசினியர்களுக்கு ப்ரெடிக்ஷன். எல்லாமே குருவின் தயவால் இயல்பாக போகும். நீங்களாம் அகலக்கால் வச்சு இந்த ஆக்டிங் பண்ணுறது ஓகே, ஓவர் ஆக்டிங் பண்ணி நடித்து மாட்டிக்கவும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும், பொருளாதாரத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும். மற்றபடி அழகாக இந்த காலகட்டம் ஓடிடும். பரிகாரம்னு கேட்பீங்க இல்லையா? பரிகாரம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மனைவி சொல்லை தட்டாத, கணவன் சொல்லை தட்டாத செயல்பாடு தலை சிறந்த பரிகாரம். ஓகே சார். அடுத்ததாக வந்து சிம்மம் ராசி நேர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு சிம்மம் ராசிக்கு வந்து குரு பெயர்ச்சி வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திப்பாங்க? இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சாதகம்னு கேட்டிங்கன்னா வேலை கிடைக்கும், அது ஒரு சிறப்பான அமைப்பு. வீடு கட்டுற யோகம் உண்டு. நீண்ட நாளாக வண்டி வாங்கிடணும்னே, இந்த காரை வாங்கிடணும்னே, இதெல்லாம் என்னுடைய கனவுனே அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வண்டி வாகன சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி எப்போவோ பேஸ் எல்லாம் போட்டு அப்படியே தடைப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்த வீடு கட்டுறது, இந்த மாதிரியான பழைய பெண்டிங் வீட்டெல்லாம் எடுத்து பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணுறது, ரீஒர்க் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். பிள்ளைகளோட கல்வியில் இருந்த அந்த கடுமையான மந்தம் இப்போ குறையும். அதுக்குன்னு டாப்பர் ஆகிடுவாங்கன்னு நான் சொல்லலை, பரவாயில்ல பாஸ் ஆகிரும் என் பிள்ளை அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு படிப்பில் ஒரு மூமெண்ட் வந்து இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு கிடச்சிருங்க. அதே போல் ஹெல்த்தில் இருந்த அந்த தொந்தரவு கம்ப்ளீட்டாக குறையிலனாலும் ஓரளவுக்கு ரிகவர் ஆகிற அளவுக்கு, ஒரு பயப்பட வேண்டாம்ப்பா, ஆப்ரேஷன் போகணுன்னு சொன்னாங்க, மாத்திரையிலேயே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டார் டாக்டர், அப்படிங்கிற அந்த சேஃப்டி ஜோனுக்குள்ளே இந்த காலகட்டம் வந்துடுவாங்க. அதில் ஒரு நல்ல அமைப்பு.
கேட்குற இடத்தெல்லாம் கடன் கிடைக்கும். குறிப்பாக வந்து தொழில் பண்ணுறதுக்கு கடன் கேட்குறீங்க, பேங்க் லோன் கேட்குறீங்கன்னா, அது எதுக்காக இருந்தாலும் சரி, பேங்க் லோன்ஸ் வந்து இந்த டைமில் வந்து அலாட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வேலை வந்து அடிக்கடி மாற்றம் அடைகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சொந்த ஊரில் வேலை தேடுறத விட கொஞ்சம் வெளியூரில் வேலை தேடி அழகாக வெளியில் போயிட்டீங்கன்னா, பெரும் மாற்றத்தை அல்லது பெரும் அழுத்தத்தை நீங்கள் தவிர்த்துக்கிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டுங்க. திருமணம் வந்து எப்போவுமே நடைபெறுறது ஒரு அற்புதமான அமைப்பு தான். ஏன்னா அவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்த குருவா இருக்கிற ஒரு நிலைமைகள்ல இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சுபகாரிய தடைகள் இந்த பீரியட்ல விலகிரும், குழந்தை உட்பட. சரிங்களா? இதெல்லாம் நன்மை. சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திப்பாங்க, எதுல கவனமா இருக்கணும் சார்? ரொம்ப இவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, முதல்ல குடும்ப பஞ்சாயத்து தான். சரிங்களா? வெளி பஞ்சாயத்துல இவங்க தீர்த்துட்டு வந்து குடும்ப பஞ்சாயத்தை தீர்க்க முடியாம சிரமப்படுவாங்க. சரிங்களா? அதாவது வெளியில கிடைக்கிற மதிப்பு மரியாதையை வந்து வீட்டுக்குள்ள எதிர்பார்க்கக்கூடாது. அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதான் முதல் விஷயம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனைகள் குறையும். ஆனா வேற வேற புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆக உடல்நிலையில கம்ப்ளீட்டா தீந்துரும்னு சொல்ல முடியாது. அந்த சேஃப்டி ஜோனுக்குள்ள வருவாங்களே தவிர, ஆனா நீடிச்சு மருந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அவசரப்பட்டு எங்கேயும் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்க கூடாது. இப்போ நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், 10ஆம் தேதி காலையில கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லாதீங்க. குயிக்காக முடிச்சு கொடுத்துட்றேனே. நீங்கள் இங்கே கால வரையறை கொடுக்கல அவருக்கு. நீங்கள் 10ஆம் தேதின்னு சொல்லிட்டீங்கன்னா, 10ஆம் தேதி மதியானம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணிடுவீங்க. ஆனால் காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்து, நாங்கள் கொடுத்தங்க, அவர் சரியில்லைங்க, ஆள் வந்து சொன்ன நேரத்தில் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு போய் வெளில சொல்கிறார். அது தொழிலை பிரச்சனை பண்ணிடும். சரிங்களா? அப்போ வாக்கு கொடுக்குறத குறைச்சிக்கிடணும். பேச்சையே குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? குறிப்பாக குடும்பத்தில். அதே போல் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். எக்கனாமிக்கலாக அந்த பீரியட் வந்து ரொம்ப வெல் செட்டில்டு ஆகிற பீரியட் அப்படிலாம் கிடையாது. இப்போ பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிறத குறைச்சிடணும். நிறைய அதான் வீடு கட்டுவோம் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அதனால் நிறைய கடன் ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சரிங்களா? பெருத்த கடனை ஏற்படுத்தாமல் லிமிட்டுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி. சரிங்களா? அப்போ கடன் அமைப்புகள்லையும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கைகள்லையும் பேச்சுவார்த்தைகள்லையும் ரொம்ப நிதானமாக இருந்துக்கணும். இதில் கவனமாக இருந்துட்டாங்கனாலே இந்த குரு பெயர்ச்சி வந்து பெரிய தொந்தரவு இல்லாமல் கடந்துடலாம். எந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து இவங்க செய்யணும் சார்? முடிஞ்சால் மாதத்தில் ஒரு முறை மௌன விரதம் இருக்கலாம். அதுவே தலை சிறந்த பரிகாரம் தான். சரிங்களா? ஏன்னா பேச்சால் தான் மேக்ஸிமம் பிரச்சனை வரும். அப்போ என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பேசிட்டாங்கன்னா அதுவே பரிகாரம். முடியலங்கிற போது மாதத்தில் ஒரு முறை மௌன விரதம் இருந்தாங்கன்னா எதுக்காக இருக்கும் அப்படிங்கிறத நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ மேக்ஸிமம் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. மௌன விரதம் இருக்கிறது அது அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நோக்கி மௌன விரதம் இருந்துக்கலாம். அடுத்ததா கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வந்து எந்த மாதிரி அமையும் சார்? இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி வந்து சிறப்பு தான். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு வர்றதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு. இப்போ அவங்களுடைய ராசிக்கு கடந்த ஆண்டு 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. தேவையில்லாத வரையும், தேவையில்லாத செலவுகள், கடன் அமைப்புகளில் போய் சிக்கிறது அப்படின்னு ஒரு அடித்து துவச்சிக்கிட்டு இருந்தார் கன்னிராசிக்காரங்களை. சரி ஒழிஞ்சு போ, இப்போ நான் நன்மையை செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவான இடத்துக்கு வந்திருக்கார். இது வந்து ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு. 9ல் வந்து அவர் ராசியே பார்ப்பார். கடுமையான மனக்குழப்பம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி கேது வந்து ராசிக்குள்ளே இருக்கார். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பசங்களாம் லேப்லேருந்து வெளில வந்தால் தூண் எதிர்க்கு இருக்கிறது தெரியாமல் போய் இடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருப்பாங்க இவங்க. சரிங்களா? மனக்குழப்பத்தில். இப்போ அந்த குழப்பம்லாம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? தெளிவான மனநிலை ஏற்படும். அது வந்துருச்சுனாலே மற்ற எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அப்போது சிந்தனை தெளிவாகும். ஆரோக்கியம் வந்து மேம்படுற ஒரு நல்ல காலகட்டம் இது. எந்த சுபகாரிய தடையும் விளையிடும். நீண்ட நாளாக இந்த வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ கட்டிடுவாங்க. நீண்ட நாளாக புள்ள பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பொண்ணுக்கு வரனே அமையலை, வரன் அமைஞ்சிடும். குழந்தை பாக்கியம். நான் என்ன எல்லா கோயிலுக்கும் டொனேஷன்லாம் கொடுத்தேன், எல்லா நல்ல காரியமும் செஞ்சேன், நான் யாருக்கும் தீங்கு செய்யலை, என் புள்ள வயிற்றுல இன்னும் ஒரு புழு பூச்சி கூட எட்டி பார்க்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் இது. சரிங்களா? உயர்கல்வி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட, ஏன்னா கடந்த காலத்தில் அட்டமத்த சனியில் இதெல்லாம் தடைப்பட்டுருக்கும். அங்கே ஏங்கி தவிச்சவங்களுக்கு இங்கே வந்து அது நல்ல, அதாவது என்னென்னா சாப்பாடு கிடைக்காம இருந்தவனுக்கு இப்போ பிரியாணி வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷப்படுவார், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த மகிழ்ச்சி அதிகரிக்கிற ஒரு காலகட்டம். உயர்கல்வி சிறப்பாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக வழக்குகள் ஏதாவது போயிட்டு இருக்குன்னா இப்போ இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும். ஆல்மோஸ்ட் அது தங்கச்சி போட்டிருக்கலாம், அண்ணன் போட்டிருக்கலாம், இல்லை அவங்க பக்கம் தானே டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு தான் இந்த பார்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்துக்களில் பங்கு கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். தகப்பனாரோட ஆதரவு விசித்திரமாக இவங்களுக்கு இந்த முறை கிடச்சிரும். சரிங்களா? ரொம்ப ஜாலியான ஆட்களாக இருப்பாங்க. எதிலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். கடன் சுமையெல்லாம் மடமடன் குறைஞ்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நல்ல வேலை கிடைக்கும், ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும். அப்போ இவங்க தகுதிக்கு என்ன படிச்சிருக்காங்களோ எஃபர்ட் போட்டு தேடலாம், வேலை கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள், தொழிலே வளர முடியல அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு ஃப்ளோ போயிட்டு தொழிலுக்கு நல்ல ஹெல்ப்லாம் கிடைக்கும். நல்ல க்ரோத் ஆயிடுவாங்க. அற்புதமான ஒரு காலகட்டம். குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த ஒன்றையும் செஞ்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள்லாம் சூப்பராக விளைக்கிறோம். சரிங்களா?
அப்போ பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம்னு ஓவராலாக எல்லாவற்றிலுமே சிறப்பு தாங்க இவங்களுக்கு. குரு பேச்சுக்கு அப்புறம் எந்த கடவுளை வந்து பிடிச்சிக்கிறது வந்து கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது சார்? குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் தான் பிரச்சனை வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கார் ஆல்ரெடி. அது குடும்பத்தில் பிரச்சனை, கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக டீவியேட் பண்ணி அழகாக வேறு பக்கம் திசை திருப்பிடுவார். அதுவும் பருவ வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகமாக வந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வழிபடும் போது இதை பண்ணாத, இதை பண்ணுன்னு அது ஒரு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மானசீகமாக. அப்போ குலதெய்வத்தை இறுக பிடிச்சிக்கிறது கன்னிராசினியர்களுக்கு சிறப்பு. கொஞ்சம் ஒழுக்கத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது அதை விட சிறப்பான பரிகாரம். குரு பெயர்ச்சி வந்து பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு ராசினா துலாம் ராசின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு வந்து குரு பெயர்ச்சி எந்த மாதிரி நன்மைகள் வந்து அமையும், எந்த மாதிரி சிக்கலை வந்து சந்திக்கும்? அதாவது முதல்ல நன்மை அந்த பார்ட்டை போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப சூப்பருங்க. நீண்ட நாளாக நான் இதெல்லாம் ஃபாரின் போகணும் தாங்க இவ்வளோ படித்தேன், இந்த எக்ஸாம்லாம் எழுதினேன், கடைசியில் 10,000 கட்ட முடியாமல் லாஸ்ட் இயர் வந்து சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கிளம்பிடுவாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கே ஒரு டாட்டா சொல்லிட்டு போகலாம், இல்லை தமிழ்நாட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு வெளி மாநிலம் போயிடலாம். அந்த மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்புகள், வெளியிட வாசம் ரொம்ப சிறப்பு. ஆல்ரெடி இங்கே தானே இருக்கேன், அடுத்த வருஷம் ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க போல் இங்கே போயிட்டு இருக்கிறத பார்த்தா. இந்த பிஆர்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்குமா இல்லையா, நானும் அப்ளை பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்க, கிடச்சிரும். ஆக மொத்தத்தில் பரதேச வாசம்னு இதுக்கு பேருங்க. அதாவது பரதேசம்னா வெளியூர் வாசம் அப்படின்னு பேர். அதற்கு இந்த வருடம் இவங்களுக்கு துளாராசினியர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இருக்கிறவங்க அங்கே பர்மனெண்ட்டாக இருந்துக்கிடலாம், போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க பறந்து ஓடிடலாம். சரிங்களா? அது சிறப்பான காலகட்டம். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருடம் முழுக்கவுமே கையில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். என்ன பண்ணாலும் பணம் கிடைக்கும். நீங்கள் லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணாலும் கையில் பணம் வந்துடும், கோடியில் பிஸ்னஸ் பண்ணாலும் வந்துடும். ஆனால் அது எப்படி வரும் அப்படிங்கிற பின்னாடி சொல்கிறேன். ஆனால் பண புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த மேக்ஸிமம் சுபகாரிய தடைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகி போயிடும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக எடுக்கலாம். கொஞ்சம் வெளியூர் வேலை வாய்ப்பாக தேனா இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும். சொந்த ஊரில் கிடைக்கும், கொஞ்சம் வெளியூரில் பரவாயில்லைங்கிற மாதிரி கிடைக்கும், இன்னும் வெளியில் தேனா நல்லாவே கிடைக்கும். அப்போ எந்த அளவுக்கு லாங்கில் போகிறாங்களோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளுடைய தரம் நல்லா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. அதே போல் இந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம். தொழிலில் வந்து சின்னதான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. தொழில் அப்படி ஓரளவுக்கு பெருசாக உயரவும் இல்லை தாழவும் இல்லை, அழகாக ஒரு ஆவரேஜாக நகர்ந்துடும் பொருளாதார ரீதியாக. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் எப்படியாச்சும் சிரமப்பட்டாச்சும் காப்பாற்றிடுவாங்க. அதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர்னு எதிர்பாராத பணவரவு, திடீர்னு எதிர்பார்க்காத சில நன்மைகள், ஒரு நல்ல செய்திகள், நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில விஷயம் டக்குன்னு கிடைக்கிறது, இந்த மாதிரியான சில நன்மைகள் எதிர்பாராமல் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் இவங்களுக்கு நன்மை. கல்யாணம் உட்பட எல்லாமே கிடைச்சிடும். இதெல்லாம் நன்மை. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லாமே கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வீடை கட்டுவாங்க, வெளியூர் போவாங்க, இது எல்லாத்துக்குமே கடனை ஏற்படுத்தி பண்ணுவாங்க. ஏன்னா 8-12ஆம் இடத்துல இவங்களுக்கு வந்து குரு தொடர்பு கொள்கிறார். இதை வந்து பார்த்திங்கன்னா சகட யோகம் அப்படின்னு பேருங்க. இவங்களுடைய ராசிக்கு 8ல் குரு மறைகிறது. அப்போ என்ன பண்ணோம்னா, கண்மூடித்தனமாக முன் யோசனை இல்லாமல் என்ன பின்விளைவு வரும்னு யோசிக்காமல் அவசரப்பட்டு சரி இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணால் நம்ம கிடைக்காது, இந்த முறை வீட்டை கட்டிடுவோம், போடுங்க 10 லட்சம் லோன் அப்படின்னு கட்டிடுவாங்க. வீட்டை கட்டி முடிச்சுடுவாங்க, லோனு கட்டுறதுக்கான வருமானத்தை ஈட்ட முடியாமல் போயிடும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுது, போடு வீட்டை அடமானம் அப்படிங்கிற நிலைமைக்கு வருடத்தின் இறுதியில் போயிடுவாங்க. அப்போது பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சு தொழில் முதலீடு, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சு வீடு கட்டுறது, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஏன்னா மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே இவங்க கடன் வாங்கி பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவாங்க. கையில் பணப்புழக்கம் இருக்குன்னு சொன்னேன், ஆனால் நம்ம பண்ணணும்னு சொல்லலை. சரிங்களா? அதனால் கடனை வாங்குறத குறைக்கணும். ஹெல்த் ஓரளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒன்று இவங்களுக்கோ அல்லது இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீடித்த மருத்துவ செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ வருமானத்தின் ஒரு பகுதி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே போயிடும். அப்போ நம்ம அதை மாற்றி உணவு கட்டுப்பாடோடு பின்பற்றினோம்னா அது பரிகாரம் ஆயிரும். சரிங்களா? அப்போ என்னென்ன, இந்த காலகட்டத்தில் வெய்ய காலமாக ரொம்ப சூடான பொருட்களை எடுத்துக்காதீங்க. ஆனால் அதை நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். மதியத்தில் தொடர்ந்து 10 நாள் பிரியாணியாக சாப்பிட்டு வயிறு வலின்னு 10 நாள் போய் பெட்டில் படுத்துக்கிட்டு இருப்பார். இது தேவையில்லை. சரிங்களா? அப்போ குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துங்க, அதான் பரிகாரம். செயல்முறை பரிகாரமாக நம்ம வந்துடணும். அப்போ ஆரோக்கியத்திலையும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா சுபகாரியமும் நடக்கும், ஒரு ப்ரெஷரை கொடுத்து அதன் பிறகு நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போது நான் ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது ஹெல்த்தும் எக்கனாமிக்கலாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குருவோட பார்வை வந்து எப்படி இருக்கும் சார்? ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நேர்கதியாக இப்போ ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அவர் அங்கேருந்து நேராக விருச்சிகத்தை தான் பார்க்க போகிறார். அப்போது இது நாள் வரையிலேருந்து வாங்கிட்டு இருந்த அடி ரொம்ப குறைஞ்சி போயிடும். 4ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, ட்ரௌசர் கழண்டிருச்சு போன வருஷம்.
இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப போட்டு அப்படி மேக்கப்லாம் போட்டு கிளம்பிடுங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு கிளப்பிடலாம், குழந்தைய கிளப்புற மாதிரி. அந்த அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது குட் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, கவனமாக இருக்கணுங்கிற சில இடங்கள் உண்டு. ஆனால் அதை தாண்டி நன்மைகளுக்கான பெர்சன்டேஜ் அதிகம் அந்த காலகட்டத்தில். திருமணம் நடந்துடும், புத்திரபாகியம் கிடச்சிரும், பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்திட்டு கடனில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தவங்க கடனே கட்ட முடியாமல் இந்த கடனை அடைக்க அந்த இடத்துல கடன் வாங்கு, இந்த வட்டியை கட்ட அவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கு கைமத்தான் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தது. கடன் வாங்காமல் சொந்த காசை வச்சு கடன் அடைக்கிற ஒரு பலம் கிடச்சிரும். அப்போ அதுவே வளர்ச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ அதோட உள்ளர்த்தம் என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு பணம் தர மாட்டான், நம்ம தான் வேலை பார்த்து வாங்கணும். அப்போ வேலை சிறக்க போகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. உத்தியோகத்தில் ஒரு ஹைக் கிடைக்கும், சம்பளத்தில் கிடைக்கலாம் அல்லது பதவியில் கிடைக்கலாம், ஏதோ ஒன்று. அவங்களுடைய பொறுப்புகளும் அவங்களுடைய போஸ்டிங்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக பெருசாக வளர்ச்சி இல்லைங்க, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. தொழில்னு பேருக்கு முதலாளின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி தான் போன வருஷம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டு, நான் ஒரு 2 வாரம் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்னப்பா தொழில் நல்லா நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிற ஒரு காலகட்டம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கிறோம். ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸாகவே அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டமத்தில் 4ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்படி இதுக்கு முன்பு வந்து ஒரு சரியில்லாத அமைப்புகளில் ராகு கேதுக்கள் இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ ஹெல்த் வந்து அப்படியே ரிக்கவர் ஆகி ஓகே வந்துட்டான் பொழைச்சிரோன்னு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஹெல்த் மேம்படுற ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம், தொழில், ஓவராலாக எல்லாவற்றிலும் ஒரு க்ரீன் டிக், அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மை உண்டு. சரிங்களா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சில இடங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை நல்லாவே போகும், நல்ல உயர் பதவியில் அந்த கொஞ்சம் ப்ரெஷரோடு நகர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கடந்து வந்துடலாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ப்ரெஷருக்காக போயிட்டு நம்ம பிரச்சனை பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அப்போது நல்ல இடத்துக்கு வேலை கிடச்சிரும். அந்த மாறுற காலகட்டம் நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒர்க் ப்ரெஷரில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். இவங்க பிள்ளைகளுடைய உடல்நிலை, அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது ஓகே க்ரீன் சிக்னல் அப்பாடா அப்படின்னு உட்காரும்போது தான் பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போகும். சரிங்களா, அப்போது இவங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இல்லைனா பிள்ளைகளுடைய சில செயலால் இவங்க கொஞ்சம் மன வருத்தம் அடைகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். இவர் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருப்பார், பையன் பண்ணுற காரியத்தினால பேர் கெடும் குடும்பத்துக்கு. அப்போது பிள்ளைகளோட கொஞ்சம் மனசங்கடம் ஏற்படும். அவங்கள போயிட்டு அழுத்தி பிரச்சனை கொடுத்து அப்படி பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் காதல் துளிர் விடுற காலகட்டம். அது கொஞ்சம் தவறான இடத்துலையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துலையோ கொஞ்சம் அந்த பூத்துரும் நிறைய இடத்துல. அப்போ அந்த பூக்கிறது என்ன பூங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு இடத்துலையே பூக்கணும், சரியான இடத்துலையே பூக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். சரிங்களா, இவங்க வந்து எந்த கடவுளை பிடிச்சுக்கிட்டா இவங்களுக்கு நல்லதா இருக்கும்? குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. பெரிதாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால பெருசாக பரிகாரம்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதாவது இந்த கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டாங்கன்னா சூப்பர், நல்லா வந்துடுவாங்க. அடுத்ததாக தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குரு வந்து கை கொடுப்பாரா சார்? கொடுப்பார்னு சொல்லிட முடியாது, ஏன்னா ஒரு சாதகமான இடத்துக்கு அவர் போகலை. அவர் தான் தனுசு ராசிக்கு ராசிநாதனும் கூட, அவரோட சொந்த வீடு தனுசு. சரிங்களா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கே 6ல் போய் மறைகிறார், 6ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு நகர்றார். ராசிநாதனே பலம் இழக்கிறது அந்த அளவு சிறப்பு கிடையாதுங்க. இருந்தாலும் அவர் பார்வைக்குன்னு சில பலம் உண்டு. 10ஆம் இடத்தை பார்க்குறார், வேலை கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தம், மிக கடுமையான நெருக்கடி குறையும், சிறப்பாக போயிடும்னு சொல்ல. அந்த அடிப்படை அடி வாங்காமல் இருக்கும். சரிங்களா, அஸ்திவாரத்தை காப்பாற்றிக்கிட்டு போட்ட முதல்ல நட்டமாகாமல் காப்பாற்றிக்கிட்டு நகர்ற ஒரு பலம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கிடச்சிரும். சரிங்களா, உத்தியோகத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாமல் எல்லாமே ஃபைல்லாம் மூவ் ஆயிடுச்சுங்க ப்ரமோஷனுக்கு. அந்த சீனியர் மேனேஜர் சைன் போடாருன்னா முடிஞ்சு போச்சு, 1 மாதமாக ஃபைல் டேபிள்லேயே இருக்குது, போடவே மாட்டேங்கிறார். அப்படிங்கிறவனுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த முன்னேற்றம் கிடச்சிரும். சைன் பண்ணி அனுப்பி சரி போப்பா அனுப்பி விடுப்பா, அவரை சூப்பர்வைசராக ப்ரமோஷன் கொடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு நகர்ந்துடும். ஸோ உத்தியோகத்துலேயும் தொழிலையும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையை இந்த குரு பயிற்சியின் தயவால் தனுசு ராசிக்காரங்க அடைவாங்க. சரிங்களா, இது முதல் அமைப்பு. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடு முயற்சிகள் யாராவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். வெளிநாடு முயற்சிகள் சிறப்பாக கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த இவங்களுக்கோ அல்லது இவங்க பிள்ளைகளுக்கோ அல்லது இவங்க உறவுகளுக்கோ இருந்து வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சரிங்களா, சுபகாரிய தடைகள் விலகி அந்த திருமணம் நடக்கிறது, புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, கொஞ்சம் மருத்துவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நன்மைகளாக நடக்கும். அது நன்மை நடந்தாலும் ஒரு புள்ளி வச்சு தான் நடக்கும். குழந்தை கிடைக்கும் மருத்துவத்துக்கு பிறகு, திருமணமாகும் சில அலைச்சல்களுக்கு பிறகு, சில பண விரயங்களுக்கு பிறகு, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்தாலும் சுபகாரியம் நடக்குதா, இவ்வளோ நாள் அது பண்ணியும் நடக்கலை, இப்போ நடக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் இவங்க பேச்சால் பிழைச்சிக்கிடுவாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல ஆல்ரெடி சனியும் இருக்காருங்க.
ரொம்ப நெருக்கடி வரும்போது அவர் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் ஒரு சப்போர்ட் பேக் எண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் லோன்ஸ் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன்லாம் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க வீடு கட்டுறதுக்கு அதுன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கிடைக்கும். ஆண்டு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா 12 மாதமும் கையில் ஒரு நல்ல பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சிறப்பான காலகட்டம் இது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதில் என்ன உள்ள விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர் காசாக இருக்காது. கடன் வாங்கின காசாக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்ப. அப்படி மேலுக்கு பந்தாவாக இருப்பாங்க. ஆனால் சொல்கிற அளவு பெருசாக உள்ள ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ எக்கனாமிக்கலாக ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் போடுறது கூடாது. தொழில் நகரும், வளராது. புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? நகருங்கிறதுக்கும் வளருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த நகர்றதுக்கு என்ன முதலீடு போடணுமோ அதை மட்டும்தான் போடணும். உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்த அந்த பிரச்சனை இப்போ குறையும். நீங்கள் நல்லா வளர்ந்து வரும்போது அவங்கள போய் டாமினேட் பண்ணி பிரச்சனையை பெருசுபடுத்திடக்கூடாது. அப்போ தொழிலில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். மேக்ஸிமம் அளவுக்கு அதிகமான கடன் வாங்காமல் இருக்கணும். இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு குறையும். ஆனால் பூர்வீகத்திலே இருக்கிறவங்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்கும். ஹெல்த்து குறிப்பாக ரொம்ப பார்த்துக்கிடணும். சரிங்களா? இந்த பீரியட் ரொம்ப அடி வாங்குகிற 3 விஷயம். தேவையில்லாத முதலீடுகளை போட்டு தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணி கடனில் சிக்குவாங்க. 2வது ஹெல்த் அடிக்கடி தொந்தரவு, அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படும். சரிங்களா? 3வது பிள்ளைகளுடைய படிப்பு வந்து தடையாகிறதுக்கோ அல்லது மந்தமாகிறதுக்கோ அல்லது ஆர்வம் குறைஞ்சு ரொம்ப பின்னடைவாகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். ஆக உங்கள் வீட்டில் ஒரு தனுசு ராசிக்கார குழந்தை இருக்குது, 10ஆம் கிளாஸ் படிக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க மேலே ஒரு எப்படி டிபேட்டு, பக்கத்து வீட்டு பையன் பார்த்தியா எப்படி படிக்குது, நீயும் இருக்கிய, நான் எல்லாத்தையும் வாங்கி தானே கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. படிச்சுக்கிட்டு இருந்து அவன் படிக்காமல் போயிடுவான். நம்மளாம் படிக்காததான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நான் உன்னை தான் நம்பி இருக்கேன், நீ எப்படியும் பாஸ் ஆயிரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுறீங்கன்னா அவர் 90 எடுக்கலனாலும் 40 எடுத்தாவது பாஸ் ஆயிடுவார். அந்தளவுக்கு அவரை மோட்டிவேட் பண்ணும். ஆக குழந்தைகளுக்கு படிப்பு டிஸ்டர்ப் ஆகும், அதில் பார்த்துருந்துட்டா போதும். இந்த 3 விஷயங்களில் ரொம்ப தனுசு ராசினியர்கள் கவனமாக இருக்கணும். ஓகே சார். அடுத்ததாக வந்து இந்த குரு பயிற்சியில் மகர ராசினியர்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது அமையுமா? கண்டிப்பாக அமையும். ஏன்னா நீங்கள் 7 சனியாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதை மனசில் வச்சு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். 7 சனியின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது இந்த ஜென்ம சனி பீரியடில் தான். இப்போ ஜென்ம சனி விலகிய 1 இயர் ஆயிடுச்சு. இருந்தாலும் குடும்பத்தில் உட்காந்துட்டு சில பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குடும்பஸ்தானத்தில் இதுக்கு பேர் பாத சனின்னு பேருங்க. இந்த நேரத்தில் 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். 5ல் அமர்ந்த ராசியை பார்க்குறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. சரிங்களா? இந்த குருவின் பயிற்சி ஒரு நல்ல மேம்பாட்டை இவங்களுக்கு கொடுக்கும். முதல் அமைப்பு ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனையை குறைக்கும். 2வது அமைப்பு கடன் தொந்தரவை குறைக்கும். 3வது அமைப்பு பொருளாதார ரீதியாக ஒரு ஃப்ளோ கொடுத்துரும். சரிங்களா? அப்போது இது 3 தான் வாழ்வின் ஆதாரம். இது கிடச்சிரும். சுபகாரியங்கள், அதாவது மாப்பிள்ளை பார்த்து 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 அமையவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த திருமண தடையை விலக்கி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நல்ல குட் பீரியட். ஸோ சுபகாரியங்கள், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? வேலை இல்லாமல் கடந்த காலங்களில் மகர ராசினியர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. வருமான குறைவினால்தான் போய் கடனில் சிக்கியிருப்பாங்க. வேலையும் கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும். சரிங்களா? வருமான ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கிற ஒரு காலகட்டம். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சேமிப்பு அதிகப்படுறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இது அமையுதுங்க மகர ராசினியர்களுக்கு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில், அவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க மேலே விழுந்த ஒரு அவப்பெயர் இல்லை இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி, பரவாயில்லப்பா குமார் நல்ல பையன் தான், நம்ம தான் அவசரப்படுது, அவனை தப்பாக நினச்சிட்டோம், அவன் ஒன்றும் அப்படி எதுவும் பணத்தெல்லாம் எடுக்கலப்பா அப்படின்னு இப்போ தான் அந்த நல்ல பேரை மீட்டெடுத்து கஷ்டப்பட்டு கொண்டு வருவார். பல காலத்துக்கு, அதாவது மீண்டும் வந்து விட்டது மகரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமையும். சரிங்களா? அதே போல் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு உறவுகளோடு இருந்து வந்த சிக்கல் கடந்த காலங்களில் குறிப்பாக இப்போவுமே இருக்கும்னு வச்சுங்களேன். வெளி உறவுகளில் அத்தையோட, மாமாவோட, பாட்டியோட, அப்படி நட்பு வட்டாரங்களோட அந்த சிக்கல்கள்லாம் இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். காதல் வந்து என்ன ஓடுது, அது கல்யாணத்தில் முடியுமா இல்லை போய் பிரேக்கப்பில் முடியுமான்னு தெரிலங்களுக்கு இப்போ ஒரு க்ரீன் டீ, அது கல்யாணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகம். காதல் வெற்றி பெறும். ஆக ஓவராலாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், குடும்பம், அதாவது ஆல்ரெடி அடி வாங்கி ஒரு 4-5 வருஷம் பின்னடைவு ஆயிட்டாங்க. மகர ராசிக்காரங்க ஒரு 5 வருடம் உள் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த பள்ளத்திலேருந்து மேலே எழும்பி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இவங்களுக்கு அமையுது. சரிங்களா? இது ஒரு நன்மை தான். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சொந்த குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார். அவசரப்பட்டு தேவையில்லாத பேச்சினால சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன், இங்கே பாருங்க என்னை சுரண்டி பார்க்காதீங்க, உள்ள மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு, எழுந்திருச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கிறவங்களை இவங்களா வாண்டடாக பேசி எதையாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து போயிருப்பாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, வந்து போனாங்களே அப்படின்னு இவர் கேட்கலாம். அம்மா நல்லா இருக்காங்களா, நல்லா தான் இருக்காங்க, ஏன்னா நல்லா தான் இருப்பாங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, கஷ்டப்படுறது நம்பல அப்படின்னு உள்ளார்த்தம் வச்சு ஏதாவது ஒன்று பேசிடுவா. அப்படி அதுவே குடும்பத்தில் பூமப் ஆயிரும். அதனால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கிற காலகட்டம். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போது பேச்சுவார்த்தைகளில் நிதானமாகவும்
குடும்பத்தில் நிதானமாகவும் கொடுக்கல் வாங்கல நிதானமாகவும் இருந்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஓகே, இந்த பீரியட் குட். அதே போல் தகப்பனாரோட ஆரோக்கியம் கொஞ்சம் அடிவாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ தகப்பனார் உறவோட பிரச்சனை பண்ணிக்காமல் இருக்கிறது, தகப்பனாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது அவசியம். இது ரெண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த கொஞ்சம் நஞ்ச தீமை இருக்கு இல்லையா, அதுவுமே பாசிட்டிவாக மாறிடும். ஓகே சார், இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் வந்து எந்தெந்த மாதிரி நன்மைகளை வந்து கொடுக்க போறாரு? அதாவது நன்மைகளுக்கு முதல்ல என்ன கொடுப்பாருன்னு பார்த்துக்கிடுவோம். அது நன்மையா தீமையாங்கிறது நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? முதல் அமைப்பை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி இருக்கார். ஜென்ம சனி, ஒரு மனுஷன் வந்து அதிகமாக கஷ்டப்படுறதே ஜென்ம சனிலையும் அஷ்டம சனிலையும் தான். அது போதாதுன்னு அதில் வந்து எரியிற தீயில வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆல்ரெடி 2 8 ராகு இருக்காங்க. ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்காங்க. கோச்சாரம் இது வந்து கொஞ்சம் சிறப்பாக இல்லை. கும்பராசினியர்களுக்கு வெளிப்படையாக நீங்கள் திட்டினாலும் சிறப்பாக இல்லை, அதான் உண்மை, சரிங்களா? இப்போ பயிற்சி ஆகிற குருவும் சிறப்பான இடத்துக்கு பயிற்சி ஆகலை. ஆனால் அவர் பார்வை மட்டும் சில இடங்களில் நன்மை செய்யுங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. அப்போ வெளியூர் பறந்துட்டோம்னா ஓரளவு தப்பிச்சுக்கிடலாம், முதல் விஷயம். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கடையை மூடாமல் கடையை நடத்துறதுக்கான ஒரு வருமானத்தை குரு கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. வேலையே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவ்வளோதான். அது சிறப்பான வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? வேலை கிடைக்கும், கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அழகாக போயிடணும். இல்லை நான் இது படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு நினைங்கன்னா நிற்க வேண்டியதான். இன்னொரு 2-3 வருஷம் நின்றுட்டு தான் இருக்கணும், வேலை கிடைச்ச பாடாக இருக்காது. ஆக கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு கும்பராசினியர்கள் அழகாக நகர்ந்துட வேண்டியது நல்லது, வேலை கிடைக்கும், சரிங்களா? மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, படிப்பில் இருந்து அந்த தடைகள் விலகும். பிடிச்ச படிப்பை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பிடிச்ச படிப்பை படிக்கிற வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடு கட்டுறதுக்கான யோகம், வண்டி வாங்குறதுக்கான யோகம் இதெல்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி எப்பவும் சொல்வது போல் கல்யாணமும் குழந்தை பாக்கியம், இதில் என்ன ஒரு உள் விஷயம்னா, கோச்சாரத்துக்கு இதை தடை செய்கிற பலம் கிடையாது, சரிங்களா? அதனால் இது ரெண்டும் இயல்பாக கிடச்சிரும். அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இவங்களுக்கு நன்மை. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாவற்றிலையும் இவங்க கவனமாக இருக்கணும். அப்படி தான் நம்ம பலன் சொல்லணும். ஏன்னா ஜென்ம சனி ஒன்றே போதும். ஆல்ரெடி 2ல் ராகு 8ல் கேது. பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், நான் ஏன் இதை விரித்து சொல்லணும்னு வச்சுங்களேன், இருக்கிற கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு போயிடும். இந்த ஆள் வீடியோ பார்த்தா நமக்கு பயமாக இருக்குப்பா, இனிமேல் ஆதனில் போயிட்டு யோகி ஜெயபிரகாஷ் வீடியோலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் தான் ரொம்ப அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, தொழில் ரீதியாக அதிக முதலீடு போடாதீங்க. பொருளாதாரத்தை கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க. பெரிய கடனை ஏற்படுத்தி நம்ம பெருசாக பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக சின்னதாக ஏதாவது ஒன்று நகர்த்திக்கிட்டு போகிறது நல்லது. உங்கள் கைக்குட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுறது கும்பராசினியர்களுக்கு நல்லது. அடிக்கடி ஹெல்த் தொந்தரவாகும். குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு பிரிவினை வழக்கு அந்த மாதிரியான அமைப்புகளில் போகிறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஸோ குடும்ப பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிறைய பேர்கிட்ட பண்ணுவீங்க. அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இந்த பொண்ணா நல்ல பொண்ணுன்னு நினச்சல கட்டிட்டு வந்தேன், இது என்ன இப்படி வாயாடியாக இருக்குது, என் பிள்ளை மாட்டிட்டு முடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி. அவங்க பையன் அதை விட பேசுவார்னு வச்சிங்களா, ஆனால் அந்த அம்மாவுக்கு அது தெரியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் சார் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது சார். உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு யாரையாவது ஒருத்தர் வச்சுட்டு இருப்பீங்களா, அது சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், எல்லை தெய்வமாக இருக்கலாம், எல்லையே இல்லாத தெய்வமாக இருக்கலாம், யாரை வேணால் இருந்துட்டு போகட்டும். அது குப்பனா சுப்பனாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. சரண்டர் ஆயிருங்க. சரணாகதி இந்த காலகட்டத்தில் தலை சிறந்த பரிகாரம் கும்பராசினியர்களுக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா இது 60% நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் இது கோச்சாரம் தான். உடனே இப்படி சொல்லிட்டாரே அப்போ கும்பராசிக்காரங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு பயப்படணும். அவங்கவுங்களும் ஒரு சுய ஜாதகம் இருக்குது, அது வலுத்துதுன்னா நல்லாவே இருப்பாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? இப்போ கும்பராசினியர்கள் வந்து இஷ்ட தெய்வத்தோட வந்து சரண்டர் ஆகிறனால அவங்களுக்கு அந்த கஷ்டத்தில் ஏதாவது கொஞ்சமாவது குறைய வாய்ப்பு இருக்கா இந்த ஆண்டு குரு பேச்சில்? அதாவது இது வந்து அப்படி இல்லைங்க. அதாவது எந்த தெய்வ வழிபாடும் வெளிப்படையாக சொல்லணும்னா கஷ்டத்தெல்லாம் குறைக்காது, சரிங்களா? ஓங்கி அடிக்கிற அடியை தாங்கிறதுக்கான பலத்தை நமக்கு கொடுக்கும். அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பொண்ணு வேண்டான்னு என்ன சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபீலிங்கில் இருக்கும், சரிங்களா? காதல் பண்ணுறதே தப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், தப்பு கிடையாது. தப்புங்கிற மாதிரி நான் உங்கள் மனதில் ஒரு மாயை ஏற்படுத்திட்டேன்னு வச்சுங்களேன், அப்பாடா பண்ணிட்டு இருந்த தப்புலேருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இல்லையா? ஆனால் அந்த வலி இருக்கும், ஆனால் அதை கடக்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஓகேப்பா தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம நகர்ந்துருவோம். அந்த வீரியத்தை குறைக்குமே தவிர கெடுபலனை தடுக்க முடியாது. எந்த தெய்வத்தை வழிபட்டு நம்ம தடுக்க முடியாது. கர்மாவை அனுபவிச்சே ஆகணும் சார். ஓகே சார், இந்த ஆண்டு குரு பயிற்சியில் மீனராசி நேயர்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதிங்கிறது கிடைக்குமா? கொஞ்சம் சிரமம்தான், பட் பார்ப்போம். ஒரு சில விஷயங்களில் கிடைக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்மத்திலேயே ராகு இருக்கார். ஆல்ரெடி 7 சனியில் விரையச்சனி தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல கேது. ஏன்னா குருவை மட்டுமே வச்சு ஒரு பலன் கிடையாதுங்க, மற்ற ராஜகிரகங்களையும் நம்ம பார்த்து தான் ஆகணும்.
அந்த விதத்தில் இது ஒரு சாதகமான காலம்னு நிச்சயமாக சொல்கிறதுக்கான அமைப்பு கிடையாது. இப்போ குரு வந்து அமர்ந்து அவர் பார்க்குற சில இடங்கள் நன்மையை செய்யும். அந்த விதத்தில் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு சிறப்பு. இப்போ வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்க எடுக்கலாம். நீண்ட நாளாக இந்த இடத்த விற்கவே முடியலைங்க, இந்த வீட்டை விற்கவே முடியலைங்க, இதை வித்துட்டேன்னா நான் வெளியூரில் போய் செட்டில் ஆயிடுவேன், இதை வித்துட்டுனா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன், இதை வித்துட்டுனா அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத இடம், வீடு, வண்டி, எதையோ ஒன்று நம்ம கைவிட்டு போகணும்னு எதை நினச்சிட்டிங்களோ அப்போ இப்போ தள்ளி விட்டுடலாம். இப்போ விற்கிறதுக்கான பலம் கிடச்சிரும். சரிங்களா? மனை மாற்றம், ஒரு ஊரை விட்டுட்டு வேலை மாறுறது வேற, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போக முடியும், அந்த மாதிரி வெளியூர் மாறுறது வேற, அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மாறுறது வேற, எல்லாமே மாற்றமாகும். இந்த காலகட்டம் நிறைய மாற்றங்களை, இடமாற்றங்களை இவங்களுக்கு கொடுக்குற ஒரு காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்துடும். என்னதான் 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அது சில தடைகளை கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி இப்போ கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகிற ஒரு நல்ல காலகட்டம். பூர்வீக சொத்து கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில். அப்போ நீண்ட நாளாக ஏதாவது அது கொஞ்சம் கூட குறைய கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் கிரக சேர்க்கைகள் சரி கிடையாது. 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 6 ரூபா கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துருங்க. அது எப்படி 6 ரூபா கொடுக்கலாம் அவங்களுக்கு? அதுன்னா அந்த 6 ரூபாயில இன்னும் 3 ரூபா போயிடும். அதனால் கிடைக்கிறது வரைக்கும் வாங்கிட்டு அமைதியாக வந்துடுறது நல்லது. ஓகே, இந்த 6யாச்சும் ஐயப்பன் கொடுத்தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. ஓகேங்களா? அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தகப்பனாரோட ஆதரவு. நம்ம கஷ்டப்படுற காலகட்டத்தில் அப்பாவோ அல்லது நம்மளுடைய குருநாதரோ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பேக் போனாக நிற்பார். அந்த விதத்தில் உதவிகள் கிடைக்கிற காலகட்டம். சகோதர உறவுகளோடு இருந்த அந்த பிரச்சனை குறையும். சகோதர உறவுகள் வழியிலேருந்து சின்னதாக சப்போர்ட், பெருசாக எதிர்பார்க்காதீங்க, சின்னதாக சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உயர்கல்வியில் இருந்த அந்த மந்தத்தன்மை விலகும், அல்லது உயர்கல்வியில் இருந்த அந்த தடை விலகும். பிடிச்ச உயர்கல்வியை படிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? ஆப்வியஸாக புத்திரபாக்கியம் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மணி ஃப்ளோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது இவர் சம்பாதிச்சது கிடையாது, உதவிகளின் வழியாக, கடனின் வழியாக ஏதாவது ஒரு மணி ஃப்ளோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆக இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு நன்மை. ஆனால் இது எல்லாமே ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது, ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்த ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கிரக அமைப்புகள் எதுவும், இன்னும் சொல்ல போனால் குருவே சிறப்பான இடத்துல இல்லை, 3ஆம் இடமே அவருக்கு பலவீனமான இடம் தான், பகை வீடு வேறு. சரிங்களா? அந்த விதத்தில் வந்து குரு ஒரு பெரிய நற்பலன்களை இவங்களெல்லாம் தாண்டி, ராகு சனி இவங்களெல்லாம் தாண்டி கொடுக்க முடியாதுங்க. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானிச்சிருக்கணும். கல்யாண வாழ்க்கை நிறைய பிரச்சனைக்குள்ளாகும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் மீனராசி நேயர்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக என்ன வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் வரும். அப்போ கட்டுக்குள்ளே செலவுகளை வச்சுக்கிடணும். பொருளாதார ரீதியாக அதிக முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது. லிமிட்டுக்குள்ளே 100 ரூபா போட வேண்டிய இடத்துல ஒரு 40 ரூபா முதலீடை போட்டு தொழிலை மட்டும் நகர்த்தணும். பெருசுபடுத்துறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரியான அமைப்புகளில் கவனமாக இருந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுற காலகட்டம். பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், இதை 3த்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகே சார், இன்றைய நேர்காணலில் 12 ராசிக்கும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாகவே சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.